الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد تاب الله على النبي والمهاجرين إلى آخر الآية وكونوا مع الصادقين. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் கிருபையினால் முக்தாராத் மின் அதபில் அரப் என்ற கிதாபின் மூலமாக அரபு இலக்கியங்களை, அதனுடைய இலக்கிய நயங்களை நாம் அல்ஹம்துலில்லா பார்த்து வருகிறோம். குர்ஆனிலே, ஹதீஸிலே, இன்னும் சஹாபாக்கள் வாழ்க்கையிலே, அரபிகளுடைய புழக்கத்திலே, இன்னும் பெரும் பெரும் அரபி புலமை வாய்ந்த இலக்கிய கலைஞர்களுடைய அந்த இலக்கியங்களை இன்ஷா அல்லாஹ் இந்த பாடங்களின் மூலம் நாம் காண இருக்கிறோம். அல்ஹம்துலில்லா, இப்பொழுது நாம் அல் முக்தாராத் என்ற பாடத்தினுடைய அந்த வரிசைகளிலே 20வது பாடத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இது நமக்கு அல்ஹம்துலில்லா மிக இலக்கியத்திலே புலமை பெறுவதற்கான ஒரு அழகிய கிதாபாகவும் இருக்கிறது. இன்னும் குர்ஆனிலே, ஹதீஸிலே நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புழங்கியிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள், அதில் இருக்கக்கூடிய இலக்கிய நயத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம், அதன் ருசியை நாம் சுவைத்து கொள்ளலாம். அதற்கு உறுதுணையாகத்தான் இந்த ஒரு கிதாப் இருக்கிறது. அல்ஹம்துலில்லா, இது ஜாமியாத்துர் ரகீப் சார்பாக நமக்கு அழகான முறையில் நடத்தப்பட்டு வருகிறது. அல்ஹம்துலில்லா, இது மிக பெரும் நன்மைக்குரிய காரியம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நன்மையில் நாம் ஒன்று சேருவோம், இன்னும் அதற்காக வேண்டி நாம் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக வேண்டி துவா செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் அறக்கட்டளைக்கு, கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். தங்களுடைய ஆதரவுகள் எல்லா விதத்திலும் இருக்கலாம். குறிப்பாக தாங்களில் யாராவது நன்கொடைகள் வழங்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டால் இந்த அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, QR ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தங்கள் நன்கொடைகளை வாரி வழங்கி அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்வோமாக. அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட உயர் பாக்கியங்களை நமக்கு தந்து அருள் புரிவானாக. வாருங்கள், இப்பொழுது பாடத்திற்குள் செல்லலாம். இப்பொழுது நாம் இங்கு காண இருக்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு இபுத்திலாவு கஅப் இப்னு மாலிக்கின் ரலியல்லாஹு அன்ஹு. இபுத்திலா என்றால் சோதனை, சோதிக்கப்படுதல். கஅப் ரலியல்லாஹு அன்ஹுடைய சோதனை, அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை, அவர்கள் சோதிக்கப்படுதல் என்பதாகவும் சொல்லலாம். அதாவது அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை. இப்போ கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு நிகழ்ந்த சோதனை சம்பந்தமாகத்தான் இதில் சொல்லப்படுது. குறிப்பாக இது தபூக் யுத்தத்தின் போது நடந்த ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இது அவருடைய பெரிய ஒரு சம்பவம். கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களுக்கு ஏற்பட்ட சோதனை சம்பந்தமான ஒரு பெரும் ஒரு சம்பவம் இதிலே இருக்கிறது. இதை நாம் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாக பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது சிறிது அளவிலே நாம் இன்ஷா அல்லாஹ் இதிலே சொல்லிவிட்டு நாம் பாடத்திற்குள் செல்வோம். அதற்கு பிறகு இதனுடைய விளக்கங்களை நாம் ஒவ்வொரு பாடங்களாக நாம் இன்ஷா அல்லாஹ் காண இருக்கிறோம். அதாவது கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொதுவாக அவர்களே இந்த அறிவிப்பை செய்கிறார்கள். நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டும் பொதுவாக எந்த போரிலும் பின்தங்கியதில்லை, தபூக் யுத்தத்தை தவிர. தபூக் யுத்தத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நான் கலக்க முடியாம போயிடுச்சு. அதே நேரத்துல பத்ருடைய யுத்தத்திலையும் நான் கலக்கவில்லை தான். ஆனா பத்ருடைய யுத்தத்துக்காக வேண்டி இந்த அளவுக்கு யாருக்கும் கண்டிப்போ அல்லது யாரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தண்டனையோ கொடுக்கல, எந்த கண்டிப்பும் ஏற்படல. ஏன்னு சொன்னா, அங்க பத்ருடைய யுத்தத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செல்லக்கூடிய நேரத்துல அவங்க பத்ருடைய யுத்தத்திற்காக வேண்டி செல்லவில்லை. பத்ர் யுத்தத்துல போய் சண்டை போடணுங்கிற நோக்கத்துல போகல. மாறாக அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடி போனது எதை அப்படின்னு சொன்னா, அந்த குறைஷிகளுடைய அந்த ஒரு கூட்டம், வியாபார கூட்டம் இஸ்லாம் தேசத்திற்கு சென்று திரும்பி வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படவே அந்த பொருட்களை எல்லாம் திரட்டுகிறார்கள். இஸ்லாத்தை அடியோடு அறுத்தெறிய வேண்டும் என்ற நோக்கமே அவருடைய நோக்கமாக இருந்தது. எனவே அவைகளை வழிமறித்து அவருடைய பொருட்களை, அந்த வியாபார கூட்டத்தினுடைய அந்த விஷயங்களை சந்திக்கத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அதை பறிக்கத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். ஆனால் போன இடத்திலே
எந்தவித வாக்குறுதியும் இல்லாமல் அல்லாஹு தலா திடீரென அங்கு ஒரு போரை ஏற்படுத்தி விட்டான். விரோதிகளுக்கும் நபிக்கும் மத்தியிலே அங்க ஒரு பெரிய போர் மூண்டது. அந்த போரிலே அதில் என்னால் கலக்க முடியவில்லை. ஆனாலும் அந்த போரில் கலக்காதவர்களை பற்றி எந்தவித கண்டிப்பும் எந்தவித தண்டனையும் கொடுக்கப்படவும் இல்லை. சரி, என்னால பதிலையும் கலக்க முடியல, தபூக்லையும் இப்ப நான் கலக்கல. ஆனால் எனக்கு பதிலுக்கு பகரமாக இன்னொரு ஒரு சந்தோஷமான விஷயம் என் மனசுல இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, லைலத்துல் அக்கபா, அக்கபாவுடைய இரவு. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அன்சாரிகள் மக்காவிற்கு வந்திருக்கும் பொழுது நபியோடு சந்திப்பு ஏற்படுகிறது. அந்த சந்திப்பு இருமுறை ஏற்படுது. அதுல ஒரு முறையில யார் இருக்கா, அது காப் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைந்து அந்த ஒப்பந்தத்தை செய்து கொள்றாங்க. நீங்கள் எங்களுடைய ஊருக்கு வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறோம், உங்களை அரவணைக்கிறோம், உங்களுக்கு ஆதரவு கொடுக்கின்றோம் என்பதாக அன்சாரி சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று வாக்குறுதி கொடுக்கிறார் அல்லவா. அந்த லைலத்துல் அக்பாவுடைய இரவிலே நான் கலந்து கொண்டேன். எனக்கு அது மிகவும் சந்தோஷமானதாக, திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இருந்தாலும் பதிலானது மஷூரானது, மக்களுக்கு மத்தியிலே பிரபலியமாக பேசப்படக்கூடிய ஒரு போராக இருந்தாலும் எனக்கு இது ரொம்ப ஒரு திருப்தி அளிக்கிறது. இதில் கலந்து கொண்டது எனக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை தருகிறது என்பதாக ஹஜ்ரத் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு பிறகு என்ன நடக்குது என்ற செய்தியை கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொல்கிறார்கள். நான் பொதுவாக அந்த யுத்தத்திலே, அதாவது தபூக்குடைய யுத்தத்துடைய நேரத்திலே நான் மிகுந்த சக்தி வாய்ந்தவனாக இருந்தேன். நல்ல பலம் உள்ளவனாக இருந்தேன், திரகாத்திரமா இருந்தேன். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் அப்படி இல்லை. அதே மாதிரி மிகுந்த செல்வம் கொண்டவனாகவும் இருந்தேன். அந்த போர்ல எனக்கு நல்ல செல்வமும் இருந்துச்சு, எந்த குறையும் இல்லாம இருந்துச்சு. எப்போ நான் தபூக்குடைய யுத்தத்துக்கு போக முடியாம இருந்த நேரத்துல, எந்த அளவுக்குன்னு சொன்னா 2 வாகனங்கள் என்னும் ஒன்றாக இருந்துச்சு. ஒண்ணு இல்லை, ஒண்ணுக்கு 2 இருந்துச்சு. அந்த 2ஐயும் நான் பக்கத்துல வச்சிருந்தேன், எனக்கு என்னோட வச்சிருந்தேன். அதே மாதிரி பொதுவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போருக்கு போறாங்கன்னு சொன்னா, அந்த போருக்கு எந்த திசையை நோக்கி போறாங்களோ அதை சொல்லாம வேறு ஒரு திசையை தான் சூசகமா சொல்லுவாங்க. சூசகமா சொல்வதன் மூலம் ஏன்னு சொன்னா, மற்ற இருக்கக்கூடிய முனாஃபிக்குகள் அங்கு தகவலை பரிமாறிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி. ஆனா அங்கு பொய்யும் இருக்காது, மாறாக சூசகமாக சொல்லுவார். ஒரு இடத்துக்கு நேர போறாங்கன்னு சொன்னா, ஒரு தூரத்துக்கு இடத்துக்கு போறாங்கன்னு சொன்னா, ஒரு கிட்ட உள்ள இடத்த சொல்லுவாங்க. எல்லாரும் அங்க நினைச்சிட்டு இருக்கும்போது இங்க இறங்கிடுவாங்க. அப்ப இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக எல்லா போருக்கும் போகும்போது இதான் வளமையாக செய்வது வழக்கம். ஆனால் அந்த போர், எந்த போர், தபூக்குடைய யுத்தத்திற்கு போகும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு செய்யவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக என்ன செஞ்சுட்டாங்க, ஏன்னா அந்த நேரம் இருக்க கடுமையான வெப்பமான நேரம், பிரயாணம் ரொம்ப நீண்ட பிரயாணம், போகக்கூடிய இடம் இருக்குது ரொம்ப என்னது, ஒரு தண்ணீர் வசதி இல்லாத ஒரு பொட்டல் மைதானம் போன்ற ஒரு இடத்தை நோக்கி போறாங்க. அதே மாதிரி எதிரியுடைய கூட்டம் மிக அதிகமானது. அதனால என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீம்கள்ட்ட தெளிவான முறையில அந்த என்ன நடக்க போகுது, எந்த இடத்துக்கு போறோம், என்ன பிரச்சனை என்பது எல்லாம் தெளிவா, யாரிடம் போர் பிரிய போறோம் என்பதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக முஸ்லீம்கள்ட்ட தெளிவா சொல்லிட்டாங்க. ஏன், அவங்க அந்த போருக்காக வேண்டி முழுமையான முறையில தயாரிப்பு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாக சொல்லிவிட்டார்கள். முஸ்லீம்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட, முஸ்லீம்களும் அதிகமா இருந்தாங்க அந்த போர்ல. முஸ்லீம்கள் கொஞ்சம் இல்லை, மாறாக முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை ஒரு அதிகமான எண்ணிக்கை இருந்துச்சு. எந்த அளவுக்குலாம் அவங்கள ஒரு ஏட்டில் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணணும், எழுதணும்னு நினைச்சா எழுத முடியாது, அவ்வளவு அதிகமானது. அதே மாதிரி கஅப் ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, எந்த அளவுக்கு கூட்டம் அதிகம்னு சொன்னா, அதுல ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, போருக்கு போகாம எஸ்கேப் ஆகணும், மறையணும்னு நினைச்சாருன்னு சொன்னா, அவரே நினைப்பாரு, என்ன நிச்சயமா நம்ம மறைஞ்சிட்டோம்னு சொன்னா தெரிய வாய்ப்பே கிடையாது, இது வரைக்கும் வஹி இறங்கினாலே தவிர நம்மளை கண்டுபிடிக்க முடியாது என்று அவர் எண்ணி என்ன செய்வார், தாராளமா வராம இருந்து கொள்வார். அந்த அளவுக்கு அந்த கூட்டம், முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை கூட்டமும் இருந்துச்சு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அந்த போருக்காக போகக்கூடிய நேரத்துல நல்ல பழங்கள், பேரித்தம்பழங்கள் பழுத்து குலுங்குச்சு, அதனுடைய கிளைகள், அதனுடைய அந்த கொலைகளுடைய நிழலே பெரிய அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த அளவுக்கு பெரிய ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு கிளைமேட், அழகான ஒரு நேரத்துல தான் அந்த போருக்காக கிளம்புனாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் முஸ்லீம்கள் அவங்களோட சேர்ந்து என்ன செய்றாங்க, போருக்குரிய தயாரிப்புகளை செய்கிறாங்க. நானும் என்ன செய்கிறேன், ஒவ்வொரு நாளும் போகிறேன், காலையில் போயிட்டு போர் தயாரிப்பு செய்யணும்னு நினைப்பேன். ஆனால் எதையுமே செய்யாமல் திரும்பி வந்துடுவேன். நான் என் மனசில் சொல்லிடுவேன், நான் தான் சக்தி இருக்குது, ஏன்னா என்கிட்ட தான் நல்ல கூவத்து இருக்குது, நான் போகிற அளவுக்கு வாகனங்கள் இருக்குது. இந்த நிலை என்கிட்ட நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. எந்த அளவுக்கு கொஞ்சம்னா, மக்கள் கடுமையான முறையில் முழு முயற்சியில் இறங்கிட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் முஸ்லீம்களும்
காலையில என்ன செஞ்சாங்க, தயாரிப்பு செய்ய ஆரம்பிச்சு ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. நான் எந்த விதமான தயாரிப்பும் செய்யாமலே என் நாள் கழிந்து கொண்டிருந்துச்சு. அப்ப நான் என் மனசுல சொல்லிக் கொண்டேன், இன்னும் ஒரு நாள் 2 நாள் என்ன செஞ்சிடலாம், நாம போய் சேர்ந்துடலாம். அவங்க கிளம்பி போயிட்டாலும் நாம ஒரு 2 நாள் என்ன செஞ்சிடலாம், அவங்கள போய் அடைஞ்சிடலாம். ஏன்னா நம்மள்ட்ட வாகனம் இருக்குது, நம்முடைய உடல் திரகாத்திரம் இருக்கு, அதெல்லாம் இருக்கிறதுனால தாராளமாக நாம போய் என்ன செஞ்சிடலாம், அவர்களை அடைந்து விடலாம் என்ற எண்ணம் என்னில் மிகைத்து கொண்டே இருந்துச்சு. அப்ப அதே மாதிரி என்ன செஞ்சேன், நான் போனேன். அதே மாதிரி என்ன செஞ்சேன், அவங்க கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போனதுக்கு பிறகு நான் காலையில போய் பார்க்குறேன், எந்த விதமான தயாரிப்பு நான் செய்யாமலே திரும்பி வந்துட்டேன். அதே மாதிரி அடுத்த நாள் போறேன். இப்படியே போயிட்டு இருக்கு. இந்த நிலை நீடிச்சுக்கிட்டே இருக்கு. இதே எந்த அளவுக்கு கொஞ்சம் அவங்க வேகமா போய் சேர்ந்துட்டாங்க. இப்ப இந்த நேரத்தில் நான் நினைச்சேன், சரி நான் நினைச்சா என்ன செஞ்சலாம், அவங்கள போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற எண்ணம் என்னுடைய எண்ணத்தில் மிகைத்து விட்டது. ஆனா என்னன்னு சொன்னா, நான் எனக்கு ஒரு பெரிய கை சேதம், நான் அவர்களை போய் அடைந்திருக்க கூடாதா, நான் அதிலே போய் கலந்திருக்க கூடாதா என்ற ஒரு கை சேதம் ஏற்படுகிறது. ஏன்னு சொன்னா, எனக்கு அந்த விஷயம் தக்தீரில் எழுதப்படவில்லை, என்னால் அதில் கலக்க முடியவில்லை. நான் என்ன செஞ்சேன், நான் மக்கள் என்ன செஞ்சேன், வெளியாகி போனேன். அவங்கெல்லாம் போனதுக்கு பிறகு மக்கள்ல போய் பார்த்தோன்னு சொன்னா, மக்கள்ல யார் இருக்காங்க, அவங்கள சுத்தி பார்த்தோன்னு சொன்னா எனக்கு ரொம்ப கவலை ஏற்பட்டுச்சு. அங்க வந்து யாரு முனாஃபிக்குன்னு சொல்லி குத்தப்பட்டிருக்காங்களோ அந்த மனிதர்களும், அதே போல் யாருக்கு அல்லாஹு தாலா உதர் கொடுத்து பலகீனத்தினால நீங்க வர வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்றார்களோ அவர்களையும் தவிர வேறு யாரும் அங்கு காண முடியவில்லை. இந்த விஷயம் எனக்கு மிகுந்த ஒரு கவலை அளித்தது என்பதாக காபர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, இவ்வாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போருக்கு போயிட்டாங்க. போனதுக்கு பிறகு வரைக்கும், அங்க போற வரைக்கும் என்னை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல. அங்க போய் உட்கார்ந்துறாங்க. தபூக்ல உட்கார்ந்ததுக்கு பிறகு நபி கேட்கறாங்க, காப என்ன செய்யறாரு. அப்ப அங்க பனு சலமாவுடைய ஒரு மனிதர் எந்திரிச்சு சொல்றாரு, அவர் அவருடைய செல்வம் நிலை இருக்குது, அவர் அப்படி கண்ணை மறைச்சிருச்சு, உட்கார வச்சிருச்சு யார சொல்லலாம் என்று சொன்ன உடனே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த இடத்துல எந்திரிச்சு சொல்றாங்க, இவர் சொல்றது ரொம்ப கெட்ட விஷயமா இருக்குது யார சொல்லலாம், நாங்க வந்து காப் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்துல நலவை தவிர எதையுமே நாங்கள் அறியவில்லை, அவர் நல்ல மனிதர் என்பதாக சொல்ல உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல அப்படியே அமைதி காத்துறாங்க. இது வரைக்கும் நாம என்ன செய்யலாம், இந்த தபூக்குடைய யுத்தத்தை நம்ம சம்பவத்தை ஆரம்பிச்சிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இன்னும் முழு சம்பவம் நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இன்ஷா அல்லாஹ் கிதாபுடைய இபாரத்தை பார்ப்போம். இதனுடைய விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா நமக்கு விளங்கக்கூடிய பாக்கியத்தை தந்த அருள் புரிவானாக. வாருங்கள் உள்ளே செல்லலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்திலாவு கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. இப்திலா என்றால் சோதனை. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை. கால கஅபுன், கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், கஅப்னா கஅப் இப்னு மாலிக், லம் அத்தகல்லஃப் அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ கஸ்வத்தின் கஸாஹா இல்லா ஃபீ கஸ்வத்தி தபூக். நான் பின்தங்கவில்லை அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டும் நான் பின்தங்கியதில்லை, ஃபீ கஸ்வத்தின் போரிலேயே, கஸாஹா அந்த போரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்களே, நடத்தினார்களே, அந்த போரிலே நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டும் பின்தங்கியதில்லை, இல்லா ஃபி கஸ்வத்தி தபூக், தபூக்குடைய யுத்தத்தை தவிர, யுத்தத்திலே தவிர, கைர அன்னி குன்து தகல்லஃப்து, கைர அன்னி தவிர, அன்னி நிச்சயமாக நான், குன்து தகல்லஃப்து பின்தங்கி இருந்தேன், போகாமல் பின்னாகி இருந்தேன், ஃபி கஸ்வத்தி பத்ரின் பத்ருடைய யுத்தத்திலேயும் நான் பின்தங்கியவனாகத்தான் இருந்தேனே தவிர, அதே போல என்ன கைரனா, அப்போ கைர அன்னி நான் இருந்தே தவிரனா, பத்ருடைய யுத்தத்திலும் நான் கலக்கவில்லை, தபூக்குடைய யுத்தத்திலும் நான் கலக்கவில்லை. வலம் யுஆத்தப் அஹதுன் தகல்லஃப அன்ஹா, வலம் யுஆத்தப் அதாவது கண்டிக்கப்படவில்லை, அஹதுன் யாருமே, தகல்லஃப அன்ஹா அதை விட்டு பின்தங்கியவர். அப்போ ஹாங்கிற தமீர் பத்ருத்தத்துக்கு போகுது. பத்ருத்தத்தை விட்டு பின்தங்கிய எந்த நபரும் ஒருவரும் அந்த நேரத்திலே கண்டிக்கப்படவில்லை. இன்னமா ஹரஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுரீது ஈர குரைஷின், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியேறியதெல்லாம் யுரீது நாடியவர்களாக, ஈர குரைஷின் குறைஷிகளுடைய வியாபார கூட்டத்தை நாடியவர்களாக, அதாவது குறைஷிகளுடைய ஒரு கூட்டம் ஒன்று வியாபாரம் செய்வதற்காக வேண்டி போயிருந்தாங்க. போயிட்டு திரும்ப வர்றதை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிக்கிறதுக்காக போயிருந்தாங்க. அத்தா ஜமா அல்லாஹு, இதுவரை என்றால் அல்லாஹு தாலா இணைத்து விட்டான், பைனஹும் அவர்களுக்கு மத்தியிலேயும், பைன அதுவிஹிம் அவருடைய விரோதிகளுக்கு மத்தியிலேயும்,
அலா கைரி மியாதின், எந்தவித வாக்குறுதியும் இல்லாத நிலையிலே, எந்தவித வாக்குறுதி அளிக்கப்பட்ட நிலையும் இல்லாத நிலை, அதாவது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை, திடீர்னு என்ன செஞ்சு ஏற்பட்டதாக அங்க நிகழ்ந்து விட்டது. வலக்கது ஷஹித்து மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் அகபத்தி, இன்னும் திட்டமாக நான் கலந்திருந்தேன். மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து விட்டேன், கலந்திருந்தேன். லைலத்துல் அகபத்தி, அகபாவுடைய இரவிலே. ஹைன தவாசகனா, நாங்கள் அதாவது எங்களுக்கு மத்தியில ஒப்பந்தம் செய்த போது, வாசக வாசகனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஒப்பந்தம் செய்திருந்தார்கள். அதாவது அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இஸ்லாத்தின் மீது அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு ஒப்பந்தம் செஞ்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம், உங்களை அரவணைப்போங்கிற அந்த ஒப்பந்தம் செய்த நேரத்தில் தவாசக்கனா அல் இஸ்லாம், இஸ்லாத்தின் மீது நாங்கள் ஒப்பந்தம் செய்திருந்தோமே அதிலே. وما أحب أن لي بها مشهد بدر وإن كانت بدر أذكر في الناس منها. وما أحب, எனக்கு மிகவும் ரொம்ப விருப்பத்திற்குரியதாக இல்லை, அன்னலி பிஹா, அதாவது நிச்சயமாக அகபாவுடைய இரவில் செய்து கொண்ட ஒப்பந்தத்திற்கு பகரமாக பதிலுத்த களம் என்பது எனக்கு மிக பிரியமானதாக இருக்கவில்லை. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, அன்னலி பிஹாங்கிற லமீர் என்ன செய்து, இந்த லைலத்துல் அகபா, அகபாவுடைய இரவில் செய்து கொண்ட ஒப்பந்தம். அந்த அகபாவுடைய இரவில் செய்து கொண்ட ஒப்பந்தத்திற்கு பகரமாக பதிலுடைய யுத்தக்களம் என்பது எனக்கு மிக பிரியமானதாக ஆகியிருக்கவில்லை, மிகவும் விருப்பத்திற்குரியதாக ஆகியிருக்கவில்லை. பதுருன், பதிர் ஆகியிருந்தாலும் சரியே, அது கர ஃபின்னாசி மின்ஹா, அந்த லைலத்துல் அகபாவை விட, அமீர்ல லைலத்துல் அகபாவுக்கு போதும், இந்த மின்ஹாலை லைலத்துல் அகபாவுக்கு போதும். அந்த லைலத்துல் அகபாவை விட மக்களிடத்திலே மிகவும் நினைவு கூறப்படக்கூடியதாக பதிருத்தம் ஆகியிருந்தாலும் சரியே, பதிருத்தம் தான் ரொம்ப ஃபேமஸானதா மஷூராக இருந்தாலும் சரியே, எனக்கு எதுல லைலத்துல் அகபால கலந்து கொண்டதுதான் மிகவும் சந்தோஷமானதாக பெரியதானதாக இருந்தது. கானமின் ஹபரி, என்னுடைய செய்தியிலிருந்து ஆகியிருந்தது, அன்னி நிச்சயமாக நான் லம் அகுன் கத்து, நான் ஒருபோதும் ஆகியிருக்கவில்லை, அக்வா மிகவும் சக்தி வாய்ந்தவனாக, வலா ஐசர இன்னும் மிகவும் வசதி பெற்றவனாக ஆகியிருக்கவில்லை, அன்ஹுங்கிற லமீர் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் சாருது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டும் பின்தங்கிய நேரத்தில் இருந்ததை போன்று மிகவும் வசதி படைத்தவனாக சக்தி வாய்ந்தவனாக ஒருபோதும் இருந்ததில்லை. தில்கல் கசாத்தி, அந்த போரிலே மிகவும் சக்தி வாய்ந்தவனாகவும் வசதி படைத்தவனாகவும் இருந்திருந்தேன். வல்லாஹி மஜ்தமஅத் இந்தி கப்லஹு ராஹிலத்தானி கத்து, வல்லாஹி அல்லாஹ் சத்தியமாக மஜ்தமஅத் ஒன்று சேரவில்லை, இந்தி என்னிடத்திலே, கப்லஹு இதற்கு முன்பாக, இந்த போருக்கு முன்பாக, இந்த விஷயத்துக்கு முன்பாக, அதாவது இந்த போருக்கு முன்பாக எதுவுமே ஒன்று சேரவில்லை. ராஹிலத்தான் இரண்டு வாகனங்கள், கத்து ஒருபோதும் என்னிடம் ஒன்று சேர்ந்ததில்லை. ஹத்தா ஜமாஅத்துஹுமா ஃபி தில்கல் கசாத்தி, இதுவரை என்றால் நான் அந்த இரண்டு வாகனங்களையும் ஒன்று சேர்த்து வைத்து விட்டேன். ஃபி தில்கல் கசாத்தி, இந்த போரிலே நான் ஒன்று சேர்த்து வைத்திருந்தேன். வலம் யகுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுரீது கஸ்வத்தன் இல்லா வர்ரா பி கைரிஹா, வலம் யகுன் ஆகியிருக்கவில்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுரீது நாடக்கூடியவர்களாக, கஸ்வத்தன் ஒரு போரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடக்கூடியவர்களாக ஆகியிருக்கவில்லை, இல்லா தவிர, வர்ரா பி கைரிஹா அது அல்லாததை சூசகமாக கூறியே தவிர, வர்றானா அசலான இடத்தை சொல்ல மறைத்து பேசுவது, மறைமுகமாக பேசியே தவிர, அது அல்லாத ஒரு இடத்தை மறைமுகமாக பேசிய சொல்லியே தவிர எந்த போரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாடக்கூடியவர்களாக இருந்ததில்லை. ஹத்தா காலத்தில் கல் கஸ்வத்து, எதுவரை என்றால் இந்த தபூக்குடைய யுத்தம் வரும் வரைக்கும். கஸாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஹர்ரின் ஷதீதின், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கஸ்வா தபூக்குடைய யுத்தத்தை போர் செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஹர்ரின் ஷதீதின், கடுமையான வெப்ப காலத்திலே. வஸ்தக்பல சஃபரன் பஈதன் வ மஃபாஸன், இன்னும் முன்னோக்கினார்கள், சஃபரன் பிரயாணத்தை, பஈதன் தூரமான, மஃபாஸன்னா இன்னும் ஒரு பொட்டல் மைதானத்தை,
தூரமான இன்னும் ஒரு பொட்டல் மைதானம், தண்ணி கிடைக்காத ஒரு பெரும் மைதானத்தை முன்னோக்கினார்கள். அதுவன் கசீரன், அதிகமான எதிரியை முன்னோக்கினார்கள். ஃபஜல்லாலில் முஸ்லிமீன அம்ரஹும், ஃபஜல்லா எனவே தெளிவுபடுத்தி விட்டார்கள். முஸ்லிமின முஸ்லிம்களுக்கு, அம்ரஹும் அவர்களுடைய விஷயத்தை, எதிரிகளுடைய எல்லா நிலைகளையும் அவருடைய விஷயங்களை எல்லாம் நபிசுல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். மூடலாகவோ மறைமுகமாகவோ அல்லது சூசகமாகவோ சொல்லவில்லை. அவர்கள் தயார் செய்வதற்காக வேண்டி, உஹுபத்த கஸ்விஹிமா அவர்களுடைய முஸ்லிம்கள் தங்களுடைய போரினுடைய தயாரிப்புகளை, எல்லா விதமான ஏற்பாடுகளையும் தயாரிப்புகளையும் தயாரித்துக் கொள்வதற்காக வேண்டி வெளிப்படையாக நபிசுல்லாஸ்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அஹ்பரஹும் பிவஜிஹி இல்லதி யுரீது, இன்னும் அவர்களுக்கு அறிவித்து விட்டார்கள். பிவஜிஹி இல்லதி, எந்த அவர்கள் நோக்கக்கூடிய அந்த திசையை, அல்லது யுரீது அவர்கள் எதை நாடுகின்றார்களோ அதனுடைய திசையை, அதனுடைய பகுதியையும், அதை நோக்கி நபிசுல்லாஸ் எந்த திசையை நாடுகின்றார்களோ அதையும் என்ன செஞ்சிட்டாங்க, அவர்களுக்கு அறிவித்து விட்டார்கள். அப்போ இந்த இடத்தை நோக்கி தான் நம்ம போருக்கு போறோம், இங்கேதான் நம்ம சண்டைக்கு போறோங்கிறதை நபிசுல்லாஸ்ல அவங்க எடுத்து சொல்லிட்டாங்க. வல் முஸ்லிமூன மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸீருன், இன்னும் முஸ்லிம்கள் ஆகியிருந்தார்கள். மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கஸீருன் அதிகமான முஸ்லிம்கள் ஆகியிருந்தார்கள். அதிகமான கூட்டம் இருந்தது. பலா யஜ்மஅஹும் கிதாபுல் ஹாஃபிதுன், அப்ப அவர்களை ஒன்று சேர்க்க முடியாது. கிதாபுல் ஹாஃபிதுன்னா ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு கிதாப், ஒரு புத்தகம், ஏடு. யுரீது தீவான, அதாவது யுரீது தீவான, ஹஜ்ரத் கஅப் ரலியல்லாஹு அவர்கள் இந்த கிதாபுல் ஹாஃபிதுன் என்பதை கொண்டு ஒரு ஏட்டை, பதிவேட்டை நாடுகிறார்கள், ரிஜிஸ்டரை நாடுகிறார்கள். அப்போ ஒரு பெரிய ரிஜிஸ்டர்ல எல்லா பேரையும் சேர்க்க நினைச்சா கூட ஒன்று சேர்க்க முடியாத அளவிற்கு கூட்டம் இருந்துச்சு. கால கஅப் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார், கால கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபமா ரஜுலுன் யுரீது, எந்த ஒரு மனிதன் நாடமாட்டான், இல்லா நாடமாட்டான், யதகய்யப மறைவதற்கு, அதாவது இந்த போரிலிருந்து மறைவதை நாடமாட்டான், இல்லா வன்ன அவன் எண்ணியை தவிர, அன்னஹு நிச்சயமாக அவன், சயுஃபா லஹு நபிசுல்லாஹ் அவர்களிடமிருந்து மறைக்கப்பட்டவனாக ஆகிவிடுவான் என்று எண்ணியை தவிர அவன் இந்த போரிலிருந்து எனது மறைவதை நாடமாட்டான். மாலம் யுனஸ்ஸல் ஃபீஹி வஹ்யுல்லாஹி, இறக்கப்படும் வரை, ஃபீஹி அவனுடைய விஷயத்திலே, வஹ்யுல்லா அல்லாஹ்வுடைய வஹி அவனுடைய விஷயத்திலே இறக்கப்படும் வரை அவன் நபிசுல்லாஹ் அவர்களுக்கு மறைக்கப்பட்டவனாகவே இருப்பான் என்று எண்ணியை தவிர அவன் இந்த போரிலிருந்து மறைவதை எந்த மனிதனும் நாடமாட்டான். அதாவது போருக்கு வராதவர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீன் மூலமாக அறிவிக்கப்பட்டால் மட்டுமே வராதவர்களை பற்றிய விவரங்களை தெரிய முடியும். வராதவர் யார் யார் என்ற விவரங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரிய முடியும். இல்லை என்றால் அவர்களை பற்றிய விவரங்கள் எதுவும் தெரியாது என்பதாக அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள். வகஸா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் புரிந்தார்கள். தில்கல் கஸ்வத, அந்த போரை, ஹீன தாபத்தி சிமாரு வல்லிலாலு, ஹீன ஆகியிருக்கும் நேரத்தில், தாபத் நன்றாக ஆகியிருக்கும் நேரத்தில், சிமார் அந்த பழங்கள், பேரித்தம்பழங்கள் நன்கு ஆகியிருக்கும் நேரத்திலே, வல்லிலால் இன்னும் அந்த பேரித்தம்பரத்தினுடைய அந்த கொலையின் நிழல்களும் நல்ல முறையில் ஆகியிருக்கும் நேரத்திலே இந்த போரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்டார்கள். وتجهز رسول الله صلى الله عليه وسلم والمسلمون معه, இன்னும் தயார் செய்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இன்னும் முஸ்லிம்களும் மாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தயார் செய்தார்கள். ஃபதஃபித்து அக்து, நான் காலையிலே செல்லக்கூடியவனாக இருந்தேன். லிக்கை அத்தஜஹஸ மாஹும், அவர்களோடு நானும் தயார் செய்வதற்காக வேண்டி. ஃபஅர்ஜிஉ வலம் அக்லி ஷையன், நான் திரும்பி வருவேன். வலம் அக்லி ஷையன், எந்தவித தயாரிப்பையும் நான் நிறைவேற்றாதவனாக, வலம் அக்லினா எந்தவித தேவையை நான் தயார் செய்யாதவனாக, முடிக்காதவனாக திரும்பி வருவேன். வலம் அக்லிஷனா எந்த ஒரு தயாரிப்பையும் நான் செய்து முடிக்காத நிலையிலே திரும்பி வருவேன். ஃபஅகூலு ஃபீ நஃப்ஸி, என்னுடைய நஃப்ஸில் நான் சொல்லிக்கொண்டேன். வஅன காதிருன் அலைஹி, நான் அதன் மீது சக்தி பெற்றிருக்கிறேன். இந்த வஸ்துவின் மீது, தயாரிப்பின் மீது நான் சக்தி பெற்றிருக்கிறேன். ஃபலம் யஸல் யதமாதா பி
அத்தஷ்தத்த வின்னாசில் ஜத்து ஜித்து பலம் எசல் எத்த மாதா. அப்போ இது நீங்காமல் இருந்து கொண்டே இருந்தது. எத்த மாதான தொடர்ந்து தொடர்ந்து கொண்டே இருந்தது. பி என்னை கொண்டு இந்த விஷயம், இந்த எண்ணங்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அதாவது பலம் எசல் எத்த மாதா நீங்காமல், அந்த எண்ணமானது என்னை கொண்டு நீங்காமல் தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஹத்தஷ்தத்த பின்னாசில் ஜித்து, இது கடுமையாகும் வரை பின்னாசி மக்களை கொண்டு அல் ஜித்து முயற்சியானது மக்கள் என்ன செஞ்சாங்க, அதிகமாக கடுமையான செய்யும் வரை இது என் எண்ணம் என்று தொடர்ந்து கொண்டே இருந்துச்சு. ஃபாஸ்பாஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் முஸ்லிமூன மாஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் காலை நேரத்தை அடைந்தார்கள். வலம் அக்லி மின் ஜிஹாஸி ஷைஅன், நானோ என்னுடைய தயாரிப்பிலிருந்து எந்த ஒரு வஸ்துவையும் தயாரிக்காத நிலையிலே, முடிவு செய்ய முடிக்காத நிலையிலே முஸ்லிம்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை அடைந்தார்கள். ஃபகுல்து, நான் சொன்னேன், அத்தஜஹஸு பஅதஹு பியௌமின் அவ் யௌமைனி சும்ம அல்ஹிகஹும், நான் சொன்னேன் அத்தஜஹஸு, நான் தயார் செய்து விடுவேன், பஅதஹு அதற்கு பிறகு, அவங்க போனதுக்கு பிறகு, அவங்களுக்கு பிறகு, பியௌமின் அவ் பியௌமைன் ஒரு நாள் அல்லது பியௌமின் அவ் யௌமைன் ஒரு நாள் அல்லது 2 நாள்ல என்ன செய்வேன், நான் தயார் செய்து விடுவேன். சும்ம அல்ஹிகஹும் பிறகு அவர்களை போய் நான் அடைந்து விடுவேன் என்பதாக சொன்னேன். ஃபகதௌது பஅத அன் ஃபஸலு லியதஜஹஸ, ஃபகதௌது நான் காலையிலே சென்றேன், பஅத பிறகு, அன் ஃபஸலு அவர்கள் பிரிந்து சென்றதுக்கு பிறகு, அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. லியதஜஹஸ நான் தயார் செய்வதற்காக வேண்டி நான் காலையிலே அந்த வழக்கமான இடத்துக்கு நான் போனேன். ஃபரஜஅது வலம் அக்லி ஷையன், எந்தவித தயாரிப்பையும் நான் செய்யாத நிலையிலேயே திரும்பி வந்தேன். சும்மா கதவுத்து பின்பு அடுத்த நாள் காலையில போனேன். ஃபரஜஅது வலம் அக்லி ஷையன், எந்த விதமான தயாரிப்பையும் வஸ்துவையும் நான் தயாரிக்காத நிலையிலேயே திரும்பி வந்தேன். எந்த வஸ்துவையும் நான் முடிக்கல, ஒரு தயாரிப்பையும் முடிக்காத நிலையில் நான் திரும்பி வந்தேன். பலம் யஸல் பி ஹத்தா அஸ்ரஉ, பலம் யஸல் பி என்னை கொண்டு இந்த எண்ணம் நீங்காமல் இருந்து கொண்டே இருந்தது. ஹத்தா அஸ்ரஉ எதுவரை என்றால் அவர்கள் எல்லாம் விரைந்து சென்று விட்டார்கள். வத்தஃபாரத்தல் கஸ்வு இன்னும் போரானது தாமதமாகி கொண்டிருந்தது. ஃபஹமம்து நான் நாடினேன், அன் அர்தஹில பிரயாணம் செய்வதற்கு நாடினேன். ஃபஉத்ரிகஹும் எனவே நான் பிரயாணம் செய்ய நாடினால் நான் அவர்களை அடைந்து விடுவேன். வலைத்தனி ஃபஅல்து கை சேதமே நான் செய்திருக்க கூடாதா, அதை செய்திருந்திருக்கலாமே. ஃபலம் யுகத்தர் லி தாலிக எனினும் யுகத்தர் லி நிர்ணயிக்கப்படவில்லை, லி அந்த விஷயம் எனக்கு, தாலிக்க அவ்வாறு அந்த போரில் போய் கலந்து கொள்வது என்பது என்னுடைய தக்தீரில் நிர்ணயிக்கப்படவில்லை, நிர்ணயிக்கப்படாமல் இருந்தது. ஃபகுன்து இதா ஹரஜ்து ஃபின்னாசி நான் ஆகியிருந்தால், இதா ஹரஜ் மக்களுக்கு மத்தியிலே வெளியேறக்கூடியவனாக ஆகியிருந்தால், பாத ஹுரூஜி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியானதற்கு பின்பாக மக்களில் நான் வெளியேறினால், ஃபதுஃப்து வெளியேறக்கூடியவனாக ஆகியிருந்தேன். ஃபதுஃப்து ஃபீஹிம் அவர்களை நான் சுற்றினேன். அஹஸனனி எனக்கு கவலை ஏற்படுத்தியது, அன்னி நிச்சயமாக நான், லா அரா நான் பார்க்கவில்லை, இல்லா ரஜுலன் மகமூசன் அலைஹி அந்நிஃபாகு அதாவது முனாஃபிக் தனத்தை கொண்டு எவர் மீது குத்தப்பட்டிருக்கிறதோ, இல்லா ரஜுலன் மகமூசன் அலைஹி அந்நிஃபாகு நிஃபாக்கை கொண்டு எவன் மீது குத்தப்பட்டிருக்கிறதோ அந்த மனிதனை தவிர, அவர் ரஜுலன் அல்லது இன்னொரு மனிதன், மிம்மன் அதர் அல்லாஹு மினல் துஅஃபா துஅஃபாக்களில் இருந்து அல்லாஹு தஆலா எவர்களுக்கு தங்கடம் கொடுத்திருந்தானோ அப்படிப்பட்ட மனிதர்களிருந்தே தவிர நான் வேற யாரையும் காணவில்லை. அந்த 2 கூட்டம் தான் இருந்துச்சு. ஒன்னும் முனாஃபிக்களுடைய கூட்டம், இன்னொன்னு பலகீனமானவங்க, அவங்களால போக முடியாதுன்னு சொல்லி தங்கடத்துல இருந்தவங்களை தவிர வேற யாரையும் நான் பார்க்கவில்லை. வலம் எதுக்கூர்னி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா பலக தபூக்கன் என்னை நினைவு கூறவில்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் யுத்தத்தை, தபூக்கை அடையும் வரைக்கும். ஃபகால சொன்னார்கள், வஹுவ ஜாலிசுன் ஃபில் கௌமி பி தபூக்கின் தபூக்குடைய அந்த கூட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் சொன்னார்கள், மா ஃபஅல காபு காப் என்ன செய்கிறார்? ஃபகால ரஜுலுன் மின் பனி சலமத பனி சலமாவுடைய கூட்டத்திலிருந்து ஒரு மனிதன் சொன்னான், யா ரசூல் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ஹபஸஹு புர்தாஹு புராதுஹுன்னு போட்டிருக்கு, புர்தாஹு என்று வரும். புர்தாஹு என்றால் அவருடைய போர்வை. அப்ப அவருடைய போர்வை அவரை தடுத்து விட்டது. ஹூ லமீர் யாரு? காபிரல்லானவங்களுக்கு போதும். இந்த ஹூ லமீரும் காபிரல்லானுக்கு தான் போதும். வ நதருஹு ஃபி இத்ஃபைஹி இன்னும் அவருடைய பார்வை ஃபி இத்ஃபைஹி
யாரு ஹஜ்ரத் காபிரதானுடைய பார்வை ஃபி ஐத்திஃபிஹி அதனுடைய அந்த போர்வையின் இரு புறங்களிலும் ஆகியிருக்கிறது. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, புருதாகுங்கிறத கொண்டு இந்த இடத்துல முராது என்னன்னு சொன்னா, அவர் வைத்திருக்கக்கூடிய செல்வ செழிப்போடும் இருக்கக்கூடிய, ஏன்னா ஏற்கனவே முன்னாடி ஹஜ்ரத் ஹஜ்ரத் காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொல்லியிருக்கிறாங்க, வலா அக்வா வலா ஐசர என்பதாக சொன்னாங்க. அதாவது இதுல சக்தி வாய்ந்தவன் என்ன போல யாரும் இல்லை, வலா ஐசர என்னை விட பணக்காரர் வசதி பெற்றவங்க அந்த நேரத்துல யாருமே இல்லை. எனக்கு எல்லா விதமான ஏற்பாடுகளும் இருந்துச்சு. எந்த அளவுக்குன்னா, ராஹிலத்தான் இரண்டு குதிரைகளை இரண்டு வாகனங்களை ஒரே நேரத்தில் ஒன்று சேர்த்திருந்தேன் என்பதெல்லாம் காவல் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால சொல்றாங்க, அதனுடைய என்னுடைய அந்த அவருடைய அந்த போர்வையான அந்த செல்வ செழிப்பு இருக்கிறதே அவரை போருக்கு ஒரு விட்டும் தடுத்து விட்டது. இன்னும் அவருடைய பார்வையெல்லாம் அந்த போர்வையின் இரு புறங்களிலும், அதாவது செல்வத்துடைய அந்த பகுதியிலே சுற்றித்தான் இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். அப்போ ஃபகால முஆத் இப்னு ஜபல், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்களும் அன்சாரி சஹாபி தான். இவர்கள் சொல்றாங்க, அதாவது நாளை இந்த சஹாபி ஒரு அந்தஸ்தான உயர்ந்த சஹாபி. அவங்க இந்த சஹாபியை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யமனுக்கு என்ன செஞ்சாங்க, கவர்னராக அனுப்பி வைத்தார்கள். மேலும் இன்னி வஹிப்புக ஃபில்லா யா முஆத், முஆதே நான் உன்னை அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு சஹாபியாகவும் இருக்கிறார்கள். அதே மாதிரி சிறு வயதிலேயே அவங்களுக்கு வந்து என்னது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கவர்னராக ஆக்கி அனுப்புனாங்க. மிகப்பெரிய முஃப்திகள்ல ஒருவங்க. அதே மாதிரி உலமாக்களுடைய தலைவராக இருக்குங்கிறதும் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு பற்றிய உரிய குறிப்பு நாளை மறுமை நாள்ல. பி இசமா குல்த என்று சொல்றாங்க, பி இசமா குல்த நீ எந்த ஒன்றை சொல்கிறாயோ அது மிக கெட்டதாகிவிட்டது. பிசன கெட்டதாகிவிட்டது, மாக்குல் நீ எந்த ஒன்றை சொன்னாயோ அது கெட்ட விஷயமாக இருக்கிறது, கெட்டதாகிவிட்டது. வல்லாஹி அல்லாஹ்வின் சத்தியமாக யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரவர்களே, மா அலிம்னா நாங்கள் அறியவில்லை, அலைஹி அவரின் மீது, ஹஜ்ரத் காப் ரலியல்லாஹு அன்ஹு மீது, இல்லா ஹைரன் நலவை தவிர எதையுமே அறியவில்லை. அவங்க சொல்றது சரியில்லை, அவங்க உண்மையிலே நல்லவர் தான், அவங்க நல்ல விஷயத்தை தான் என்ன செய்தாங்க, நல்ல விஷயத்த அவர்கிட்ட நாங்கள் அறிந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே ஃபசகத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதற்கு மேல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் பேசல, அப்படியே அந்த இடத்துல அமைதியாகிவிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுல அந்த போருக்காக வேண்டி கிளம்பிய அந்த சம்பவத்தை இங்கு ஆரம்பமாக சொல்லப்படுகிறது. அதிலே காப் ரலியல்லாஹு அன்ஹு கலக்க முடியாமல் போனது, இன்னும் அதை தொடர்ந்து எவ்வாறு கலந்தார்களா இல்லையா என்ற ஒரு நிலை, ஏனென்றால் ரெடி ஆகிட்டே இருக்கிறாங்க, தயார் செய்து கொண்டே இருக்கிறார்கள், போய் சேர்ந்தார்களா இல்லையா என்பதை பற்றியும், அதனால் அவர் சேரவில்லை என்றால் அன்றைய விளைவு அவர்களுக்கு என்ன ஆனது என்பதை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் கீழே சம்பவங்களில் காண இருக்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்